தான் தப்புங்க. யாருகிட்ட பேசுறேன்னு தெரியுதா மிஸ்டர் சிதம்பரம்? தட்டு தடுமாறி திசமாறி போன தத்தாரிகளை தட்டி கேட்க வக்கில்லாத ஒரு முதுகெலும்பு இல்லாத வயசான கிழவங்கிட்ட பேசுறேன்னு எனக்கு நல்லா தெரியும். உன்னை பெத்து வழக்க வீதி வீதியா அலைஞ்சு தேஞ்சு அழிஞ்சு உன் பேருக்கு பின்னாடி பிகாம்ங்கிற 3 எழுத்த கூட்ட வச்ச ஒரு பைத்தியக்காரனோட பேசுறேன்னு தெரியல இல்லையா? தெரியல. நீ ஆபீஸ்ல சேரும் போது கேட்ட 5000 ரூபாய் செக்யூரிட்டி டெபாசிட்டுக்காக தன்னுடைய ப்ராவிடன்ட் ஃபண்ட் கிராச்சுவிட்டி பேப்பர்ஸ் வட்டி கடை சேர்த்துக்கிட்டு அடமான வச்சு 5000 ரூபாய் வாங்கி கொடுத்த இந்த சால்ட் குட்டார ஸ்டாலிக்லர் அம்மா எப்ப முதலியார்கிட்ட பேசுறேன்னு தெரியல. தெரியல. நீ காலேஜுக்கு போகும்போது எலக்ட்ரிக் ட்ரெயின்ல அடிபட்டு சாக கிடந்த உனக்கு 3 பாட்டில் ரத்தம் கொடுத்து காப்பாத்தின இந்த அப்பாவி அம்மா எப்ப முதலியார்கிட்ட பேசுறேன்னு தெரியல இல்லையா? தெரியல தெரியல தெரியல. அப்ப வீட்டை விட்டு வெளியில போடா நாயே. மிஸ்டர் அம்மையப்பன், உங்க ஓடுகாலி பொண்ணு கல்யாணத்துக்காக ஏன் ஆபீஸ்ல இருந்து நான் கடனா வாங்கி கொடுத்த 18000 ரூபாய் பணத்தை வட்டியோட எண்ணி கீழே வைங்க. அடுத்த நிமிஷமே உங்க வீட்டை விட்டு வெளியே போறேன். கோதாவரி, வீட்டுக்கு குறுக்க கோடு ஒண்ணு கீழடி. அன்னி சீதைக்காக லட்சுமணன் போட்ட கோட்டை விட சக்தி வாய்ந்த கோடா இருக்கணும். மிஸ்டர் சிதம்பரம், உடைஞ்ச உள்ளங்களுக்கு நடுவுல வேலை தேவையில்லை. அந்த கோடே போதும். என்ன பெத்த தாய் மேல சத்தியமா சொல்றேன். நானும் சரி, எனக்கு உண்மையா பிறந்தவங்களும் சரி, அந்த கோட்டை தாண்டி அந்த பக்கம் வரமாட்டோம். நீங்களும் வரக்கூடாது. நான் என் பொண்ணு கல்யாணத்துக்காக உங்ககிட்ட இருந்து வாங்கின 18000 ரூபாய் பணத்தை இன்னும் ஒரே வருஷத்துல என் தலைய அடமான வச்சாவது திருப்பி கொடுத்துறேன் சார். அது வரைக்கும் நான் செத்தா கூட நீங்க என்ன பார்க்க கூடாது. எனக்கு கொல்லி போடக்கூடாது. எனக்கு தவசம் பண்ண